கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நம்ம பார்க்க இருக்கிற வேத பகுதி உபாகமம் 26ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். எங்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை எங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே நமக்கு இதனோட பின்னணி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எகிப்து ஜனங்களுக்கு சொல்லுகிறார். எகிப்து ஜனங்கள் சொல்லுகிறாங்க எப்படி கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார் என்று. எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் விடுவித்து கூட்டிக் கொண்டு வரும்பொழுது அந்த ஜனங்களை வரவிடாத படிக்க எவ்வளவோ தடைகள், பார்வோன் செய்த தடைகள், அந்த அவங்க வனாந்தரத்தில் வரும்பொழுது அவங்களுக்குள்ளே அநேக நேரங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், இதனால எத்தனையோ வியாதிகள், வாதைகள், வேதனைகள் வரும்பொழுதும் கர்த்தர் அவங்கள கைவிடவே இல்லை. கைவிடாம எல்லா இடங்களிலும் கர்த்தர் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தி கொண்டு வந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து வரும்பொழுதும் அந்த வனாந்திரத்தின் பாதையிலே வரும்பொழுதும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவங்களுடைய கால்களும் வீங்கவில்லையா, அவங்களுடைய வஸ்திரங்களும் கிழிந்து போகவில்லை என்று சொல்லி. இப்படி அவர் நடந்து வரும்போது ஜனங்களை எந்த இடத்துலையுமே ஆண்டவர் கைவிடவே இல்லை. கர்த்தர் அவங்களை கைவிடவே இல்லை. கர்த்தர் கைவிடாத அழகாக நடத்தி கொண்டு வந்தார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும், இதை நான் இந்த நேரத்தில் ஹைலைட் பண்ண விருப்பப்படுகிறேன். பலத்த கை, நமக்கு பலத்த கைன்னு சொல்லும்போது நமக்கு எப்படிப்பட்ட கை ஞாபகம் வருது? எனக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னா, ஒரு பாடி பில்டரோட கரம் எப்படி இருக்கணும், ஒரு பலத்த கரம், நல்லா மசிலாக நல்லா பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கரத்தை பார்க்கும் பொழுதே அவங்கள நம்மளை அடிக்க வராங்களோ இல்லையோ அதை பார்த்து அடுத்த அந்த செகண்டே நமக்கு எப்படி இருக்கணும், நம்ம அறியாத ஒரு பயம் நம்மளுடைய இருதயத்தில் உண்டாகும். ஏன்னா அவங்க கையை அந்த அளவுக்கு பலப்படுத்தி வைத்திருப்பாங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அந்த கைக்கு மட்டுமே அதற்கான எக்ஸசைஸ் பண்ணி நல்லா கையை அப்படியே பலப்படுத்தி வைத்திருப்பாங்க அந்த கையை அப்போ அதை பார்க்கும் பொழுதே நமக்கு எப்படி இருக்கும்னா பயமாக இருக்கும். அப்படிப்பட்ட மக்கள் நம்ம இடத்துல சண்டைக்கு வரும்போது நமக்கு இன்னும் பயமாக இருக்கும். நமக்கு நல்லா தெரியும் அவங்க ஒரு குத்து வச்சா கூட நம்மளால் வாங்க முடியாது என்று. அப்படிப்பட்ட கரம் இஸ்ரேல் ஜனங்களோடு கூட இருந்துச்சு. அந்த கரம் இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா என்னதான் எகிப்திய ஜனங்களோ இல்லை மற்ற ஜனங்களோ இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வரும்பொழுது அந்த கரத்தை பார்த்த அடுத்த செகண்டுக்குள்ள ஒரு பயம், அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கக்கூடாது, தீமை செய்யக்கூடாது அப்படின்ற பயம் உங்களுக்குள்ள வந்தது. அதே மாதிரி ஓங்கிய புயம் எப்படி ஞாபகம் வருதுன்னா, நம்ம குழந்தை ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த குழந்தைய நம்ம அடிக்க கரத்தை ஓங்குவோம். எப்படின்னா அதில் வேகமாக ஓங்குவோம். நம்ம வேகமாக அடிக்கவும் இல்லையோ சில நேரம் அந்த குழந்தைங்களை பயங்காட்டத்துக்காகவே நம்ம ஓங்குவோம் அந்த கரத்தை அதை பார்த்தோடனே நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்மளை இன்னைக்கு அம்மா கண்டிப்பாக அடிச்சிடுவாங்க. அந்த கரத்தை ஓங்குற இடத்துல நொடியே அந்த குழந்தை என்ன தவறு செய்கிறதோ அதை நிப்பாட்டிவிடும். ஸோ அப்படிப்பட்ட கரம் தான் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்துச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் ஆண்டவர் எவ்வளவோ அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தாலும் அநேக நேரம் அந்த ஜனங்கள் ஆண்டருக்கு விரோதமாய் தவறுகளை செய்து கொண்டே வந்தாங்க. கடின இருதயம், வணங்கா கழுத்துள்ளவர்களாய் அவங்க இருந்து கொண்டே வந்தாங்க. அப்போ அந்த நேரங்களில் கர்த்தர் அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு காண்பித்த கரை என்ன கரைனா ஓங்கிய புயம். ஏன்னா அந்த ஓங்கிய புயத்தை காட்டும் பொழுது அந்த ஜனங்களுக்கு ஐயோ ஆண்டவருக்கு நம்ம மேலே கோவம் வருது, நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்ற அந்த இருதயத்தை கொண்டு வருவதற்காகவும் கர்த்தர் மீதுல அந்த பயம் ஒரு நாளும் அதை விட்டுட்டு அவங்களுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக அவரோட ஓங்கிய புயத்தை கர்த்தர் காண்பித்து கொண்டு வந்தார். இப்படியாய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் தன்னுடைய பலத்த கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் அவர்களுக்கும் அந்த எதிரியோட ஜனங்களுக்கு காண்பித்து வரும்பொழுது அழகாய் கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட கரம் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை மட்டுமல்ல, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. அந்த பலத்த கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது சத்துருக்கள் பயந்து ஓடுவார்கள், விலகி ஓடுவார்கள், நம்ம எதிர்த்து நிற்க மாட்டார்கள். அதே சமயம் அந்த ஓங்கிய புயம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்ம தவறு செய்யும் பொழுது அந்த ஓங்கிய புயத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம், கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் அப்படி சொல்லி அந்த புயத்தை பார்க்கும் பொழுதே அந்த தவறான பாதையிலிருந்து, அந்த பாவமான பாதையிலிருந்து விலகி ஓடுவதற்கு நமக்கு அந்த ஓங்கிய புயம் உதவியாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி அந்த பலத்த கரமும் ஓங்கிய புயமும் நம்மோடு கூட நடந்து வருகிறதோ, ஒரு நாளும் நம்மை கைவிடாத தேவன் எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் வாக்குப்பண்ணம் கொடுத்த அந்த தேசத்தை
கொடுத்தாரோ, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும் அளவும் அந்த பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்துல நீங்க ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அழகாய் வசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாய் கொடுக்கும் தேசத்திலே நீ போய் சேர்ந்து அதை கட்டி கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்திலே என்னை பயிரிடும் நிலத்திலும் முதல் கனிகள் எல்லாம் முந்தின பலனை எடுத்து கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி அதை தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அழகா சொல்கிறார் ஆண்டு உனக்கு நான் கொடுக்குற இடத்துல, உனக்கு கொடுக்குற வேலையில, உனக்கு நான் கொடுக்குற இடத்துல நீ என்ன செய்கிறாயோ அதோட முதல் பலனை கொண்டு வந்து சமூகத்துல வை. கொடுக்குற தேசத்துல உனக்கு உன் கையின் பிரயாசத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நான் கீழே விட மாட்டேன் அப்படின்னு அழகா இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுதுனா ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் நமக்கு சொல்லுவார். இப்படி சொல்லும் பொழுது ஜனங்கள் சொல்றாரு, உனக்கெல்லாம் நான் இதையே செஞ்சு வருகிறேன்னா, எத்தனையோ கண்ணீர்கள் கவலைகள் இருந்த உன்னை நான் என்னுடைய பலத்த கரத்தினாலோ என்னுடைய ஓங்கிய புயத்தினாலோ உன்னை நான் எகிப்து சேர்ந்து நான் மீட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வசனம் இங்க மட்டும் இல்லைங்க, இதே வசனங்கள், இந்த வசனத்துக்குள்ள காரியங்கள் உபாகம் 4:34, உபாகம் 5:15, உபாகம் 7:19, உபாகம் 9:29, இன்னும் சங்கீதம் 136, 11-12 வசனங்கள்ல எரேமியால சொல்லப்பட்டிருக்கிறது, நெகேமியால சொல்லப்பட்டிருக்கிறது, நாளாகமங்கள்ல இதே வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் புதிய ஏற்பாட்டை கூட பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல கூட இந்த வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த ஒரு இடத்துல மட்டும் இந்த வாக்குத்தத்தை கொடுத்த ஜனங்கள் இடத்துல இந்த வாக்குத்தத்தை கைவிடாத தேவன் எல்லா இடங்களிலும் கொடுத்தது மட்டும் இல்லாம நமக்காகவும் அந்த புதிய ஏற்பாட்டிலையும் இதே வாக்குத்தத்தை கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம எடுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, நீர் எத்தனை பெரியவர் அப்பா, நீர் எத்தனை வல்லமை உள்ளவர் தகப்பனே. அன்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா பலத்த கரமும் ஓங்கிய புயவும் நடத்தி கொண்டு வந்ததோ தகப்பனே, இன்றைக்கும் இந்த நாள் அளவும் அப்பா உங்களுடைய பலத்த கரம், உடைய ஓங்கிய புயம் அப்பா எங்களையும் நடத்துகிறது தகப்பனே. ஹல்லேலூயா. நடத்துகிற அந்த கரங்களை காணுகிறதுக்கான கிருபை எங்களுக்கு கொடுப்பீராக அப்பா. அப்பா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் வாக்குத்தந்த அந்த தேசத்தை அப்பா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீர் கொடுத்தீர் தகப்பனே. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே ஹல்லேலூயா, நாங்கள் இருக்கிற இடங்களில் அப்பா எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டம் இருந்தாலும் அந்த இடத்துல இசப்பா அற்புத விதமாய் ஆச்சரிய விதமாய் எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அப்பா உங்களுடைய கரம் எங்களை விலக்கி நடத்தி கூட்டிக் கொண்டதுக்காகவும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் அப்பா. இன்னும் இனிமேலும் அப்பா உங்களுடைய கரம் நடத்த போகிற கிருபைகளுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.